மலரும் நினைவுகளுக்கு செல்ல விரும்பும் அனைவரும் அவரவர் வீட்டில் அமர்ந்து கண்களை மூடி தியான நிலைக்கு செல்லவும். வாருங்கள், என்னுடன் பயணிக்க தயாராக இருங்கள். நாம் சிறு வயதில் பல விளையாட்டுக்களை விளையாண்டிருப்போம். அந்த விளையாட்டில் இருக்கும் மகிழ்ச்சி இன்றளவும் நமக்கு மீண்டும் கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு அனைவரும் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. கபடியிலிருந்து, கிரிக்கெட்டிலிருந்து, ஏழுகள் விளையாட்டிலிருந்து, ஒளிந்து பிடித்த விளையாட்டிலிருந்து இப்பொழுதும் நம் மனதில் நீங்கா நினைவுகளுடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆம், நமக்கு மிகவும் பிடித்த விளையாட்டான தேவையில்லை என்று தூக்கி போட்ட ஒரு டயர், அந்த டயரை எடுத்து நமக்கு தேவை என நினைத்து சிறு குச்சியை உடைத்து நமது நண்பருடன் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் நடத்தி விளையாண்டோமே, அந்த விளையாட்டு இன்று கிடைக்காதா என்று ஏங்கும் பலரில் நானும் ஒருவன் தான். ஆம், ஆனால் அந்த டயரினால் நடக்கும் பல கோரங்கள் இன்றும் நமக்கு தெரியாமலே உள்ளது. டெங்குவை பற்றி தெரிந்த நமக்கு அது எங்கு வளரும், எதனால் வரும், வந்தபின் என்ன ஆகும், அதற்கு தேவையான ஒரு ஏசி ரூம், அதை அழகாக வீட்டில் அமைத்து அதற்கான வாழ்விடமாக வாடகை வாங்காமல் கொடுத்து அந்த பெண் ஒரு முட்டையை இட்டு லார்வாவாக உருவாகி அந்த லார்வா பூப்படைந்து பெரிய பெண்ணாக மாறி அந்த பெண் உணவிற்காக நம் உடம்பில் உள்ள இரத்தத்தை கொடுத்து அதை வளர்த்து நம்மையே காவு வாங்கும் அந்த கோர உருவம்தான் டெங்கு கொசு என்பது நம்மில் ஏன் இன்னும் பலருக்கு தெரியவில்லை. மிக எளிதாக வளரக்கூடிய வாழ்விடமான நமக்கு தேவையில்லாத அந்த டயர் எப்பொழுதும் பாதுகாப்பாக உள்ளே இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பது இன்னும் நமக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் டெங்கு இல்லாத மாநிலமாகவும் டெங்கு இல்லாத நாடாகவும் நாம் மாற கண்டிப்பாக இந்த ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சுகாதாரத்துறை கேட்டுக்கொள்கிறது. ஒவ்வொரு வீடு வீடாகவும் கடைகள், அருகே இருக்கும் அனைத்து நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைத்து டயர்களையும் வெளியேற்றி அதன் மூலம் பரவும் டெங்கு கொசுவை முழுவதுமாக கட்டுப்படுத்த ஒவ்வொரு வருடமும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கான முழு ஒத்துழைப்பும் நாம் தான் நம்மிடமிருந்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் தியான நிலையை அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். கண்களை மெதுவாக திறந்து மெதுவாக எழுங்கள். என்னுடன் வெளியே வாருங்கள். அவரவர் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத டயரை கையில் எடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சிறு குச்சியை எடுத்து என்னுடன் ஓட்டி வாருங்கள். உங்கள் வீட்டை 3 தடவை டயரை ஓட்டிக்கொண்டே என்னுடன் சுற்றி வாருங்கள். வரும் வழியில் உங்கள் கண்ணுக்கு பல தேவையில்லாத பொருட்கள், வீணாய் போன நாம் தூக்கி எறிந்த பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்காய் ஓடுகள், முட்டை ஓடுகள், இப்படி பல தண்ணீர் தேங்கும் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதை ஒரு கோணியில் கட்டி ஒரு கையில் கோணியும் மறுகையில் டயரையும் ஓட்டி வாருங்கள். 3வது சுற்று முடியும் பொழுது தயவு செய்து மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக சேர்த்து இன்றே உங்கள் அருகில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். நாம் டெங்கு இல்லாத மாநிலமாக நாம் மாற அனைவரும் இந்த ஒத்துழைப்பை தருமாறு சுகாதாரத்துறை கேட்டுக்கொள்கிறது.